கிரிக் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்கேயோட ஆக்ஷன் அனாலிசிஸ் தான் நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் 2024க்கான ஆக்ஷன் நேற்றுக்கு துபாயில் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் சிஎஸ்கேயோட ஆக்ஷன் அனாலிசிஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவாக பார்க்க போகிறோம். சிஎஸ்கேயோட ஃபஸ்ட்டு 3 முக்கியமான ஸ்லாட்டு ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராய்டுக்கு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டு, நல்ல ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவைப்பட்டது. அப்புறம் ரெண்டாவது வந்து பென் ஸ்டோக்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு. மூணாவது வந்து பதிரனாவுக்கு ஒரு பேக்கப் நல்ல ஃபாஸ்ட். ராய்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருந்தது ஒரு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் மனிஷ் பாண்டே இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு போவாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் யாருமே எதிர்பார்க்கல. சமீர் ரிஷ்வினுங்கிற யூபி பிளேயர் 8.40 கோடிக்கு எடுத்திருக்காங்க ராய்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பக்காவான பிளேயரு. 6 ஹிட்டிங் எபிலிட்டி பயங்கரமாக வச்சுருக்காரு. பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குதா என்னென்னு தெரியல. ஆனால் ஒரு யங்ஸ்டர் கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆவார் இவர். பென் ஸ்டோக்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டேரல் மிச்சலை எடுத்திருக்காங்க. 14 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இவர் ஸ்பின்னு நல்லா ஆடக்கூடிய பிளேயரு, ஸ்லோ பிச்சில் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. சேப்பாக்கு பிச்சில் நல்லா ரெக்கார்டு வச்சுருக்காரு. லாஸ்ட்டு வேர்ல்டு கப்பில் கூட ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. இவர் ஸ்ட்ரைட்டாகவே பிளேயிங் லெவலில் இருப்பார். நம்பர் 4 ஸ்லாட்டை ஆல்ரெடி சீல் பண்ணிட்டார். பதிரனாவுக்கு பேக்கப் முஸ்டபிஸ் ரகுமானை எடுத்திருக்காங்க. பேஸ் ப்ரைஸில் எடுத்திருக்காங்க. செம்ம பிக்கு. இவர் சேப்பாக் பிச்சில் அவரோட கட்டர்ஸு, அவர் ஸ்லோ பால்ஸ் எல்லாமே நல்லா யூஸ் ஆகும். செம்ம பிக்காக எடுத்திருக்காங்க. பதிரனாவுக்கு பேக்கப்பாக எடுத்திருக்காங்க. 11ல் இடம் இருக்கோ இல்லையா, ஆனால் செம்ம பிக்கு இவர். அடுத்து ரச்சின் ரவீந்திரா 1.80 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இது செம்ம பிக்குங்க. உண்மையிலே இந்த ப்ரைஸுக்கு அவர் கிடைச்சது பெரிய ஒரு நல்ல பிக்கு தான் அவர். இவர் மொயின் அலிக்கு ஒரு பேக்கப்பாக இருப்பார் கண்டிப்பாக. பிளேயிங் லெவலில் இடம் இருக்கா இல்லைன்னு தெரில கண்டிப்பாக. ஆனால் மொயின் அலிக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப்பான பிளேயர் அவர். அடுத்து நம்ம சர்துல் தாக்கூரை 4 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. செம்ம பிக்குங்க அவர். ஒரு 4 கோடிக்கு சர்துல் கிடைச்சது ஒரு 4 கோடிக்கு சர்துல் தாக்கூர் கிடைச்சது ஒரு நல்ல பிக்கு, ஒரு குட் பிக்கு தான் அவர். இவர் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக இருப்பார். ஒரு வின்னிங் டீமில் இருந்திருக்காரு சர்துல் தாக்கூர். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து தான் சர்துலுக்கு போவார்னு. ஆனால் இவ்வளோ லோ ப்ரைஸில் கிடைப்பார்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த பிளேயர் அவினேஷ் ஆரவில்லின்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. 20 lakhs பேஸ் ப்ரைஸில் எடுத்திருக்காங்க. ஓவராலாக சிஎஸ்கே என்ன நினச்சி போனாங்களோ அது ஓவராலாகவே நடந்திருக்கு. அந்த 3 ஸ்லாட்டுக்கு போனாங்க. 3 ஸ்லாட்டுமே பக்காவான ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துருக்காங்க. ஓவராலாகவே சிஎஸ்கேயோட ஆக்ஷன் அனாலிசிஸ், ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பக்காவே அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது. சிஎஸ்கே டீமு ஆல்ரெடி ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இப்போ ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டீமு ஒரு 6 கப் அடிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிரிக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.